வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் மக்களே. நான் உங்கள் சஞ்சு. வெல்கம் டூ சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டிசம்பர் 26ஆம் தேதியுடைய கரண்ட் அஃபேர்ஸ் தான் மக்களே பார்க்க போறோம். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். ஸோ இன்னைக்கான கிளாஸ்க்குள்ள போயிடலாம். ஸோ எப்பவும் போல நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ற முன்னாடி லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோமோ அதை ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டு தான் இன்னைக்கான கிளாஸ்க்குள்ள போகும். அந்த வகையில நேத்து பார்த்த டிசம்பர் 25ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸை ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிடலாம். என் கூட சேர்ந்து நீங்களும் ஆன்சர் போடுங்க மக்களே. இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் ஜீரோ வேஸ்ட் ஏர்போர்ட், இந்தியாவின் முதல் பூஜ்ஜிய கழிவு விமான நிலையமாக எந்த விமான நிலையம் மாற உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இந்தோர் விமான நிலையம் அப்படிங்கறதா சரியான விடை. அடுத்த கேள்வி, நமக்கு வால் ஸ்ட்ரீட் அப்படிங்கிற ஒரு ஜேர்னல் இருக்கு, ஒரு பத்திரிகை. அதுல கோ டு குளோபல் டெஸ்டினேஷன் ஃபார் 2025 அப்படிங்கிற அந்த ஒரு அங்கீகாரம் வந்து எந்த மாநிலத்துக்கு வழங்கப்பட்டது அப்படின்னா இந்தியால மத்திய பிரதேசத்துக்கு. அடுத்த கேள்வி, நமக்கு கேரளாவுடைய புதிய ஆளுநர், புதிய கவர்னரா யாரை தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னா ராஜேந்திர அர்லேக்கர் அப்படிங்கறதா சரியான விடை. நெக்ஸ்ட் வந்து நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தினுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் வந்து ராம சுப்பிரமணியன். அடுத்த கேள்வி, உத்தரகாண்ட் உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி சீஃப் ஜஸ்டிஸா தேர்ந்தெடுக்கப்பட்டவர் நரேந்தர். அதே மாதிரி ஹிமாச்சல் பிரதேஷ்க்கு சீஃப் ஜஸ்டிஸ் யாரு அப்படின்னா இந்த சந்தவாலியா அப்படிங்கிறவரு. அடுத்த கேள்வி, சந்திரசேகரேந்திர சரஸ்வதி விருது யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னா நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. ஸ்பேடெக்ஸ் அப்படிங்கிற இந்த திட்டம் பாத்தீங்க அப்படின்னா PSLV C60 மூலமா லான்ச் பண்ண போறாங்க மக்களே. அடுத்த கேள்வி, பெண்களுக்கான கபடி உலக கோப்பை போட்டி எங்க நடைபெற போகுது அப்படின்னா பீகார்ல. நெக்ஸ்ட், தேசிய நல்லாட்சி தினம் டிசம்பர் 25ஆம் தேதி. இப்போ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ்க்குள்ள போயிடலாம் மக்களே. டிசம்பர் 26ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ். முதல்ல தமிழ்நாடு நியூஸ்ல இருந்து போயிடலாம். சோ தமிழ்நாட்டுல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு நிறைய இடத்துல அகழாய்வு, ஓகேவா, ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. அதுல அப்பப்ப சில விஷயங்கள் நமக்கு கண்டுபிடிப்பாங்க. அதுல இருந்து நமக்கு கேள்வியா நம்ம வந்து கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ இதை பார்த்தா உங்களுக்கு என்ன தெரியுது? ஏதோ கல்லு மாதிரி இருக்குல்ல, கல்லு இது ஏதோ ஒரு வளையல்ல உடைஞ்ச மாதிரி இருக்கு. இந்த மாதிரி நிறைய புதுசு புதுசா வித்தியாசமா இருக்கா? சோ இது வந்து கல்லுலாம் இல்ல. இது வந்து என்ன அப்படின்னா உருண்டை வடிவிலான பீங்கான் மணி, ஓகேவா. இது உருண்டை வடிவிலான பீங்கான் மணி, ஓகேவா. அதாவது என்னன்னா ஸ்பெரிக்கல் செராமிக் பெல். அதாவது எந்த அகழாய்வில் உருண்டை வடிவ பீங்கான் மணி கண்டெடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா கண்ணை மூடிட்டு ஆன்சர் என்னன்னு போட்டணும் அப்படின்னா வெம்பக்கோட்டை அப்படின்னு போட்டணும். வெம்பக்கோட்டை அப்படிங்கிறது வந்து நமக்கு எங்க இருக்கு? நிறைய வாட்டி பார்த்துட்டோம். வெம்பக்கோட்டை அப்படிங்கிறது எந்த மாவட்டத்துல இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா விருதுநகர் மாவட்டத்துல இருக்கிறதுதான் வெம்பக்கோட்டை அப்படிங்கிறது. கீழடி நம்ம எல்லாருக்குமே தெரியும், சிவகங்கையில இருக்கக்கூடியதுதான் நமக்கு கீழடி. அங்கேயும் நிறைய போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து புது பேஷண்ட் வந்து வெம்பக்கோட்டை தான். வெம்பக்கோட்டையில வந்து எத்தனாவது கட்ட அகழாய்வு போயிட்டு இருக்கு அப்படின்னா 3வது கட்ட அகழாய்வு போயிட்டு இருக்கு மக்களே. அதே மாதிரி பொற்பனை கோட்டை எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா புதுக்கோட்டை மாவட்டத்துல இருக்கக்கூடிய அகழாய்வு தளம் தான் நமக்கு பொற்பனை கோட்டை. மருங்கூர் அப்படிங்கிறது வந்து கடலூர்ல இருக்கக்கூடிய அகழாய்வு தளம். நம்ம வந்து பொற்பனை கோட்டை, நம்ம வெம்பக்கோட்டையில நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு வரோம். போன வாரம் கூட பார்த்தோம், இந்த சுடுமண்ணால் ஆனக்கூடிய ஒரு முத்திரை. சோ சுடுமண்ணால் ஆன முத்திரை வந்து இங்க கண்டெடுக்கப்பட்டன்னு பார்த்தோம். சுடுமண்ணால் ஆன பதக்கம். சோ இங்கிலீஷ்ல சுடுமண் அப்படின்னா டெரகோட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா சுடுமண்ணாலான விளக்குகள் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படிங்கறத பார்த்தோம். இது எல்லாமே வெம்பக்கோட்டையில. பொற்பனை கோட்டையில பாத்தீங்க அப்படின்னா செம்பு ஆணிகள், காப்பர் நெயில், செம்பு ஆணிகள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். இது எல்லாமே நமக்கு இந்த மாதிரி என்ன ஒரு இல்ல ரெண்டு விதமான கேள்வி வரலாம் மக்களே. என்ன அப்படின்னா ஒரு அகழாய்வு தளத்தை கொடுத்துட்டு இது எந்த மாவட்டம் அப்படின்னு கேட்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா ஒரு பொருளை கண்டுபிடிச்சதை வச்சு இந்த பொருள் எந்த அகழாய்வுல கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு கேட்கலாம். இந்த ரெண்டு மாதிரி தான் நமக்கு கேள்வி வரும். ஓகே, இல்ல ஃபர்ஸ்டா யார் பண்ணா, இந்த மாதிரிப்பட்ட கேள்விகள் வரும். ஓகேவா. அடுத்த கேள்வி போயிடலாம் மக்களே. தேசிய செய்திகள். தேசிய செய்திகள்ல பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் இருக்காரு. என்ன பண்ணிட்டு இருக்காரு? எதையோ உத்து நோக்கி பார்த்துட்டு இருக்காரு. என்ன பாக்குறாரு அப்படின்னு பாத்துடலாமா? சோ என்ன அப்படின்னா புதுசா ஒரு விஷயத்த ஆரம்பிச்சு வச்சிருக்காரு. ஓகேவா. என்ன அப்படின்னு பாத்துடலாம். கென் பெட்வா இன்டர்லிங்கிங் ரிவர் ப்ராஜெக்ட். கென் பெட்வா நதிகளை இணைக்கும் திட்டத்திற்கு அடிக்கல் எங்கு நாட்டப்பட்டது அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா. சோ நமக்கு முதல்ல புரிஞ்சுக்கோங்க, கென் அப்படிங்கிறது ஒரு நதி. ஓகே, கென் அப்படிங்கிறது ஒரு நதி, பெட்வா அப்படிங்கிறது ஒரு நதி. ஓகே, கென்னு ஒரு நதி, பெட்வா ஒரு நதி. இந்த ரெண்டு நதியுமே பாத்தீங்க அப்படின்னா யமுனை நதி இருக்குல்ல. சோ யமுனை நதியினுடைய ட்ரிபியூட்டரிஸ் தான், அதாவது துணை நதிகள்.
சோ யமுனை நதியினுடைய துணை நதிகள் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த கென் பெட்வா. இந்த கென் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மத்திய பிரதேசத்துல இருக்கு மக்களே. பெட்வா எங்க இருக்கு அப்படின்னா உத்தரப்பிரதேசம் இருக்கு. மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் பக்கத்துல இருக்கும். ஓகேவா? சோ மத்திய பிரதேஷ் உத்தரப்பிரதேஷ். ஓகேவா? சோ இந்த ரெண்டும் இருக்கு. இந்த கென்ல பாத்தீங்கன்னா கென் நதி இருக்குல்ல, இந்த கென்ல பாத்தீங்க அப்படின்னா கென் ரிவர்ல எப்பவுமே வந்து தண்ணி நிறைய இருக்கும். ஓகே, தண்ணி வந்து எக்கச்சக்கமா வந்து அப்படியே வேஸ்டா தான் போகும். ஆனா அதே நேரம் இந்த பெட்வான் நதியில பாத்தீங்க அப்படின்னா தண்ணியே பெருசா இருக்காது. அத சுத்தி இருக்கக்கூடிய அந்த மாவட்டங்கள்லாம் ஒரே வறட்சியா இருக்கும். சோ அப்ப என்ன பண்ணும், ஒரு இடத்துல தண்ணி வேஸ்டா போயிட்டு இருக்கு, இன்னொரு இடத்துல தண்ணியே இல்லைன்னு சொல்லும்போது சோ இந்த ரெண்டுத்தையும் நமக்கு என்ன பண்ண போறாங்கன்னா மக்களே கனெக்ட் பண்ண போறாங்க. இந்த ரெண்டுத்தையும் நமக்கு என்ன பண்ண போறாங்க, கனெக்ட் பண்ண போறாங்க. ரெண்டு ரிவரையும் இன்டர்லிங்கிங். ஓகே, நதிகளை இணைக்கும் திட்டம். எப்படி எல்லாம் இணைப்பாங்க அப்படின்னா டனல் கட்டலாம், இல்ல டேம் கட்டலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கட்டி தான் ரெண்டு நதிகளை வந்து இணைப்பாங்க. சோ அப்ப பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ராவான வாட்டர் வந்து வேஸ்டா போகாம இங்க பெட்வா நதிக்கு திருப்பி விடக்கூடிய, அப்போ இங்க வந்து தண்ணி இருக்காது. சோ தண்ணி நிறைய வரும்போது இதை சுற்றி இருக்கக்கூடிய ஏரியாவும் வந்து நல்ல செழிப்பாக ஆகும். ஓகேவா? சோ இந்த திட்டம் வந்து இப்போதான் அடிக்கலை நாட்டியிருக்காங்க. இது எப்ப முடியும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 8 வருஷம் ஆகும் முடியறதுக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதே மாதிரி இந்தியால வந்து ஒரு 30 நதிகளை வந்து இணைக்கக்கூடிய திட்டம் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் யார் பண்றாங்க அப்படின்னா ஜல் சக்தி அப்படிங்கிற ஒரு அமைச்சகம் இருக்கலாம் மக்களே. சோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்தின்னு ஒரு அமைச்சகம் இருக்கு. அதுல நேஷனல் வாட்டர் டெவலப்மெண்ட் ஏஜென்சி. ஓகேவா? தேசிய நீர் மேம்பாட்டு கழகம். தேசிய நீர் மேம்பாட்டு கழகம் இங்கிலீஷ்ல நேஷனல் வாட்டர் டெவலப்மெண்ட் ஏஜென்சி எந்த அமைச்சகம் கீழே வரும் அப்படின்னா ஜல் சக்தி. இந்த இன்டர்லிங்க் பண்ணக்கூடிய ரெண்டுத்தையும் சேர்த்து வைக்கக்கூடிய விஷயம் எல்லாம் இவங்க தான் பாக்குறாங்க. இதுக்கு செலவு எவ்வளவு ஆச்சுன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட 45,000 கோடிக்கு மேல ஆகும் அப்படிங்கறத நமக்கு சொல்லியிருக்காங்க மக்களே. இதுக்கு ஒண்ணு அடிக்கல் நாட்டுறது பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு ஒரு டேமும் கட்டுறதா சொல்லியிருக்காங்க. அந்த டேமுடைய பேர் வந்து தௌதான் டேம். ஓகேவா? தௌதான் அப்படிங்கிற ஒரு டேம், அதாவது தௌதான் அப்படிங்கிற ஒரு டேம். சோ இந்த டேம் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு மத்திய பிரதேஷ்ல தான் கட்ட போறாங்க. அதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த டேம் வந்து பன்னா அப்படிங்கிற ஒரு டைகர் ரிசர்வ் இருக்கு. பன்னா அப்படிங்கிற ஒரு புலிகள் சரணாலயம் இருக்கு. அதுக்கு உள்ளதான் இந்த டேம் வரும். ஓகே, கிட்டத்தட்ட இந்த டேம் கிட்டும்போது ஒரு 10 கிராமங்கள் கிட்ட வந்து மொத்தமா அப்படியே போயிடும். ஓகே, அதெல்லாம் மாத்துவாங்க. இது பன்னா டைகர் ரிசர்வ்க்குள்ள வரக்கூடியது. பன்னா டைகர் ரிசர்வ் எங்க இருக்கு அப்படின்னா மத்திய பிரதேஷ். ஓகேவா? சோ இப்ப நம்ம கேள்விக்கான பதில் எங்க அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கு அப்படின்னா மத்திய பிரதேஷ்ல. மத்திய பிரதேஷ்ல நான் நேத்து கூட உங்களுக்கு சொன்னேன். மத்திய பிரதேஷ்ல முக்கியமா காஜுராஹோன்னு ஒரு இடம்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பேன்ல. காஜுராஹோ. ஓகேவா? சோ காஜுராஹோ, காஜுராகோ அப்படிங்கிற இடத்துல தான் இந்த அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கு. ஓகேவா? சோ அப்போ வந்து ரெண்டு நதியை இணைக்கிறதுனா எப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. கென்னு பெட்வா, கென் மத்திய பிரதேஷ், பெட்வா யூபி, ரெண்டுமே யமுனை நதிக்கானது. என்னென்ன அப்படிங்கறத பார்த்துட்டோம். ஓகேவா? அடுத்த கேள்வி போயிடலாம் மக்களே. நெக்ஸ்ட் வந்து அதாவது வந்து இவர் வந்து இப்ப நமக்கு எக்ஸாம்ல எல்லாம் சில விதமான கேள்விகள் கேட்பாங்க. என்ன அப்படின்னா இப்ப எஸ்எஸ்சி ரயில்வே எக்ஸாம் எல்லாம் பொறுத்த வரைக்கும் யாராவது ஒரு பெரிய ஆள் வந்து இறந்து போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுடைய பேரை கொடுத்துட்டு இப்ப இவர் வந்து சமீபத்துல காலம் ஆயிட்டாரு, இவர் எந்த துறையை சேர்ந்தவர்னு கேட்பாங்க. இந்த மாதிரி கேள்வி நம்ம டிஎன்பிசிலையும் வரலாம். சோ அதனால வந்து மத்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்களும் டிஎன்பிசி உள்ளவங்களும் இதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ இவருடைய பேர் என்ன அப்படின்னா ஷியாம் பெனிகல் மக்களே. ஷியாம் பெனகல் வந்து எந்த துறையோடு தொடர்புடையவன்னு கேக்குறாங்க. இவர் பாத்தீங்க அப்படின்னா இவர் வந்து ஒரு பட இயக்குனர். ஓகே, திரைப்பட இயக்குனர், டைரக்டர். சோ பிலிம் இண்டஸ்ட்ரியை சேர்ந்தவர். சோ எதோட ரிலேட்டட் அப்படின்னா மூவியோட ரிலேட்டட், பிலிம் இண்டஸ்ட்ரியோட. சோ இவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா இவர் வந்து இவருடைய சொந்த ஊர் வந்து தெலுங்கானா, ஹைதராபாத். சோ எந்த ஊருன்னு கூட கேட்கலாம். அதே மாதிரி இந்த மாதிரி யாராவது இருக்கும்போது இவர் ஏதாவது பெரிய அவார்டு வாங்கியிருந்தாங்கன்னா அந்த அவார்ட் பத்தி கேட்கலாம். இவர் வந்து சினிமா துறையில உள்ள உயரிய விருதான தாதா சாஹிப் பால்கே அப்படிங்கிற ஒரு விருது இருக்கு. அதாவது அதுதான் நமக்கு இந்த பிலிம் இண்டஸ்ட்ரியிலே குடிக்கக்கூடிய மிகப்பெரிய விருது, தாதா சாஹிப் பால்கே விருது. இந்த விருதை வந்து 2005 வாங்கியிருக்காரு மக்களே. இந்த அவார்டு பத்தி உங்களுக்கு கேட்கலாம். இந்த அவார்டு பத்தி கேள்வி கேட்டாங்க அப்படின்னா தாதா சாஹிப் பால்கே அப்படிங்கிற விருது முதல்ல 1969 தான் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. முதல்ல இந்த அவார்டை வாங்கினது யார் அப்படின்னா தேவிகா ராணி அப்படிங்கிறவங்க. ஓகேவா? சோ அதற்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இப்ப சமீபத்துல 2019க்கான விருது வந்து யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு வழங்கப்பட்டது அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இப்போ இந்த வருஷம் ஒரு விருது அனௌன்ஸ் பண்ணாங்க. ஓகேவா? 2022க்கானது யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா
மிதுன் சக்கரவர்த்தின்னு ஒருத்தர் இருக்காரு. மிதுன் சக்கரவர்த்தி வெஸ்ட் பெங்கால் சேர்ந்த பெங்காலி நடிகர். ஓகேவா? சோ ஹிந்தி படம் நெறைய நடிச்சிருக்காரு. அதே மாரி இவரு வந்து தெலுங்கானான்னு சொல்லியிருப்போம். ஆனா வந்து இவரு எடுத்தது எல்லாமே ஹிந்தி படம் தான் நெறைய எடுத்திருப்பாரு. ஓகேவா? சோ இவரு எப்போ தாதா சாஹிப் பால்கே விருது வாங்குனார் அப்டின்னா 2005ல வாங்குனார் அப்டிங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்த கேள்வி பார்க்கலாம் மக்களே. அடுத்த கேள்வி என்ன அப்டின்னா, ஒரு ஃபெஸ்டிவல் பத்தி பார்க்க போறோம். சோ என்ன ஃபெஸ்டிவல் அப்டிங்கிறத பத்தி பார்த்துடலாமா? ஹனுக்கா ஃபெஸ்டிவல் பிலாங்ஸ் டூ விச் ரிலிஜியன்? ஹனுக்கா பண்டிகை எந்த மதத்தை சேர்ந்தது? இப்ப நேத்து வந்து எல்லாரும் கிறிஸ்துமஸ் கொண்டாடி இருப்பீங்க. சோ கிறிஸ்துமஸ் அப்படிங்க நமக்கு கிறிஸ்டியன்ஸ்க்கானது. சோ ஆக்சுவலி என்ன அப்படின்னா, என்ன பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னா, ஒரு ஃபங்ஷன் ஒரு 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 திருவிழா, ஒரு ஃபங்ஷன், ஒரு பண்டிகைனாலே வந்து அது வந்து ஒரு மதத்த சார்ந்ததா எப்பவுமே இருக்கக்கூடாது. அது பண்டிகை அப்படிங்கிறது எல்லாரும் சேர்ந்து கொண்டாட இருக்கணும். இப்ப எங்க ஊர்ல பார்த்தீங்க அப்படின்னா, எங்க ஊர் கன்னியாகுமரி மாவட்டத்துல கிறிஸ்துமஸ் வந்து பயங்கரமா நடக்கும். சூப்பரா இருக்கும். அதாவது உலகத்துல வந்து பாரிஸு, அந்த வேட்டிக்கன், சுவிட்சர்லாந்து இந்த மாரி நெறைய இடங்கள்ல கிறிஸ்துமஸ் நல்லா இருக்கும். ஓகேவா? ஆனா இந்தியால கிறிஸ்துமஸ் நல்லா கொண்டாடணும்னு யாராவது நெனச்சீங்க அப்டின்னா, கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு ஒரு வாட்டி வாங்க கிறிஸ்துமஸ்க்கு. வேற லெவல்ல அடிமொழியா கொண்டாடுவோம் மக்களே. ஸோ கிறிஸ்துமஸ் பத்தி பார்த்து முடிச்சுட்டோம். ஸோ ஹனுக்கா பண்டிகை வந்து யாருக்கான ஃபெஸ்டிவல் அப்டின்னா, யூதர்களுக்கானது. ஜூஸ்க்கான ஃபெஸ்டிவல் மக்களே. ஸோ ஜூயிஸ் ஆன ஃபெஸ்டிவலு. ஸோ முக்கியமா இத எங்க கொண்டாடுவாங்க அப்டின்னா வந்து இஸ்ரேல்ல கொண்டாடுவாங்க. ஓகேவா? ஸோ இஸ்ரேல்ல கொண்டாடக்கூடிய ஃபெஸ்டிவல். இதுக்கு வந்து நம்ம மோடி வந்து என்ன பண்ணியிருந்தார் அப்டின்னா, வாழ்த்து கூட தெரிவிச்சிருந்தாரு. ஸோ இந்த ஃபெஸ்டிவல் வந்து ஒரு 8 நாள் ஃபெஸ்டிவல் மக்களே. இந்த மாரி கேண்டில்லாம் கொளுத்தி இந்த மாரி கொண்டாடக்கூடிய ஃபெஸ்டிவல். கேண்டில்லாம் கொளுத்தி அதாவது இந்த ஜன்னலு, கதவெல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சிருப்பாங்க. அதாவது கடவுளோட அந்த அந்த வெளிச்சம் எல்லா இடத்துலயும் படும். அந்த மாரி ஒரு நம்பிக்கை. ஓகேவா? கேண்டில்லாம் ஏத்தி கொண்டாடுவாங்க. ஜூஸோட ஃபெஸ்டிவல். முக்கியமா எங்கன்னா இஸ்ரேல்ல கொண்டாடுறாங்க அப்படிங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ அடுத்த கேள்வி போயிடலாம். ரிப்போர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸ் போயிடலாம். சோ ரிப்போர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸ்ல பாத்தீங்க அப்படின்னா 3 பேர் இருக்காங்க. இதுல எத்தனை பேர் உங்களுக்கு தெரியும் மக்களே? சோ 3 பேர்ல எத்தனை பேர் உங்களுக்கு தெரியும்? வாய்ப்பு இருக்கா? அதாவது இவங்கள கண்டிப்பா தெரியும். நம்மளுடைய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் இப்ப 55வது ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் நமக்கு முடிஞ்சது. ஓகேவா? சோ அதுல வந்து புதுசா நெறைய முடிவு எடுத்திருக்காங்க. என்ன அப்டின்னா, பாப்கார்னுக்கு வரி. அதாவது பாப்கார்ன் வந்து நீங்க வந்து அதாவது சும்மா பாப்கார்ன் வந்து சால்ட் இந்த மாரி மசாலாலாம் போட்டு சும்மா வச்சு சாப்பிட்டா 5%, டப்பாக்குள்ள வச்சு சாப்பிட்டா 12%. இதே கேரமல் பாப்கார்ன் இல்ல சுகர் ஆட் பண்ணியிருந்தா பாப்கார்ன்ல ஆட் பண்ணியிருந்தா 18%. ஆல்ரெடி வந்து தியேட்டர்லலாம் வந்து பாப்கார்ன் விலை கொள்ளை அடிக்கிறாங்க. சோ இதுக்கப்புறம் இன்னும் 18% ஜிஎஸ்டிலாம் போட்ட பிறகு கேரமல் பாப்கார்ன்லாம் சாப்பிடணும்னா எப்படிதான் சாப்பிடணும்னு தெரியல. டிக்கெட் விலைய விட அதிகமா தான் இருக்கும் போல. ஓகேவா? சோ இவங்க வந்து நிர்மலா சீதாராமன். சோ இவங்க வந்து யார் அப்படின்னா, ஹெச்சிஎல் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹெச்சிஎல் கம்பெனி. அதனுடைய அ இப்போ சேர்மேனா இருக்கக்கூடியது இவங்க தான். ரோஷினி நாடார். ஓகேவா? ரோஷினி. ஓகேவா? ரோஷினின்னு மட்டும் வச்சுக்கலாம். சோ ரோஷினி. ஆனா இவங்களோட ஒரிஜினல் நேம், ஃபுல் நேம் ரோஷினி நாடார்ன்னு சொல்லுவாங்க. சோ அதுக்கு அடுத்து இவங்க வந்து யாரு அப்படின்னா, பயோகான் அப்படிங்கிற ஒரு ஒரு நிறுவனம் இருக்கு. பயோகான். அந்த நிறுவனத்தினுடைய ஃபவுண்டர் அண்ட் சேர்மேனான கிரண் மசூம்தர் ஷா. எதுக்கு சார் சம்மந்தமே இல்லாம இவங்க 3 பேர எங்க கிட்ட சொல்றீங்க? எங்களுக்கு இன்ட்ரோ பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னு கேட்டா, ஏன் இவங்க 3 பேர இப்போ உங்களுக்கு இன்ட்ரோ பண்ணி வைக்கிறேன் அப்படின்னா, இவங்க 3 பேரும் தான் இந்தியாவிலே வந்து பவர்ஃபுல்லான பெண்மணிகள். ஓகேவா? நான் சொல்லல இவங்க இந்தியாவிலே பவர்ஃபுல்லான பெண்மணிகள்னு. ஃபோர்ப்ஸ் அப்படிங்கிற ஒரு நாளிதழ் இருக்கு மக்களே. அந்த நாளிதழ்ல வந்து உலகத்திலேயே வந்து 100 பவர்ஃபுல்லான விமன் அப்படிங்கிற லிஸ்ட் விட்டுருக்காங்க. அதுல அந்த 100ல நம்ம இந்தியால உள்ள 3 பேர் இருக்காங்க. நம்ம நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் மாமி பார்த்தீங்க அப்படின்னா 28ஆம் இடம். இந்த ரோஷினி அக்கா 81. அதே மாரி கிரண் அக்கா பார்த்தீங்க அப்படின்னா 82ஆம் இடம். 28, 81, 82. ஓகேவா? சோ அடுத்து பார்த்தீங்க இதான் அதான் கேட்டிருப்பாங்க கொஸ்டின். ஹவ் மெனி இந்தியன் விமன் ஆர் இன் த ஃபோர்ப்ஸ் வேர்ல்ட்ஸ் 100 பவர்ஃபுல் விமன் லிஸ்ட்? ஃபோர்ப்ஸ் வெளியிட்ட உலகின் 100 சக்தி வாய்ந்த பெண்கள் பட்டியலில் எத்தனை இந்திய பெண்கள் உள்ளனர் அப்படின்னா நமக்கு மொத்தம் 3 பெண்மணிகள் இருக்காங்க. ஓகேவா? அப்போ உலகத்திலேயே வந்து யார் வந்து பவர்ஃபுல்லான பெண்மணி அப்படின்னு உங்களுக்கு கேட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுக்கு ஒரு சின்ன க்ளூ தரேன். நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம். அதாவது பிரசிடென்ட் ஆஃப் யூரோப்பியன் கமிஷன். ஓகேவா? யூரோப்பியன் கமிஷன் அதாவது ஐரோப்பிய ஆணையத்தினுடைய தலைவரா இருக்கக்கூடிய தலைவியா இருக்கக்கூடிய உர்சுலா வாண்டர் சைன். ஓகேவா? உர்சுலா வாண்டர் சைன் அப்படிங்கிறவங்க தான் வந்து
இதனுடைய தலைவியா இருக்கவங்க. இவங்க தான் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு உலகத்திலேயே வந்து சக்தி வாய்ந்த பெண்மணி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ அடுத்த கேள்வி போயிடலாம் மக்களே. இது 2வது இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஜார்ஜியா மெலோனி. ஓகேவா? ஜார்ஜியா மெலோனி. ஜார்ஜியா மெலோனி உங்களுக்கு தெரியும். இத்தாலியினுடைய பிரதமர். இத்தாலி பிரதமர் 2வது இடத்துல இருக்காங்க. நிர்மலா அவங்க 28ன்னு பார்த்தோம். அடுத்து ரோஷினி 81, 82ல கிரண். ஓகேவா? சோ அடுத்த போயிடலாம் மக்களே. விளையாட்டு செய்திகள். விளையாட்டு செய்திகள்ல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு போட்டி நடைபெற்றிருக்கு. அதுல ஆண்கள்ல இவரு ஜெயிச்சிருக்காரு. இவருடைய பெயர் வந்து ரகு. சோ இங்க பெண்கள்ல இவங்க ஜெயிச்சிருக்காங்க. இவங்களுடைய பெயர் வந்து தேவிகா. ஓகேவா? சோ என்ன விளையாட்டு போட்டின்னு பாத்துடலாமா? சோ 86th சீனியர் நேஷனல் பேட்மிண்டன் போட்டி. சோ தேசிய பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டி 2024ல எங்க நடைபெற்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பெங்களூர்ல நடைபெற்றது மக்களே. இதுல யாரு, அதாவது ஒற்றையர் பிரிவுல பாத்தீங்க அப்படின்னா ரகுவும், ஆண்கள் ஒற்றையர் பிரிவுல, பெண்கள் ஒற்றையர் பிரிவுல தேவிகாவும் ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஓகேவா? சோ அடுத்த கேள்வி போயிடலாம். முக்கியமான தினங்கள் போயிடலாம். இம்பார்ட்டன்ட் டேஸ்ல வீர் பால் திவாஸ், வீர குழந்தைகள் தினம். வீர் அப்படின்னா வீரம், பால்னா குழந்தைகள் அர்த்தம். வீர குழந்தைகள் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னா டிசம்பர் 26 மக்களே. என்ன அப்படின்னா நமக்கு இது முக்கியமா இந்த நாள் வந்து எதை குறிக்கிற அப்படின்னா சீக்கிய மதத்தினுடையது. ஓகே, சீக்கியர்களான கடைசி இந்த சீக் குருவான குரு கோபிந்த்ஜின்னு ஒருத்தர் இருக்காரு. ஓகேவா? இந்த குரு கோபிந்த்ஜி உடைய பசங்க, குரு கோபிந்த்ஜி உடைய சின்ன பசங்க வந்து தன்னுடைய இன்னுயிரை வந்து தியாகம் பண்ண நாளை தான் வந்து வீர குழந்தைகள் தினம் அப்படின்னு கொண்டாடு. யாருடைய குழந்தைகள் உயிரை தியாகம் பண்ணாங்க? குரு கோபிந்த்ஜி உடைய குழந்தைகள் வந்து உயிரை தியாகம் பண்ணாங்க அவுரங்கசீப்க்கு எதிரான அந்த ஒரு போராட்டத்துல. ஓகேவா? சோ அதுக்காக தான் இந்த டேயை நம்ம கொண்டாடுறோம். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் மக்களே. 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன்ல நமக்கு என்னெல்லாம் இன்க்ளூட் ஆகும் அப்படின்னா அக்டோபர் 2024ல இருந்து அடுத்த வருஷம் செப்டம்பர் 2025 குரூப் 2 வரைக்குள்ள கரண்ட் அஃபேர்ஸ் இன்க்ளூட் ஆயிரும். வாரந்தோறும் உங்களுக்கு வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் அனுப்பிடுவோம். வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் ஒரு 25 கொஸ்டின் வித் எக்ஸ்பிளனேஷன் பிடிஎஃப் அனுப்பிடுவோம். அதே மாதிரி மந்த்லி முடிஞ்சோடனே மந்த்லி கிளப் பண்ணி அனுப்பிடுவோம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலயுமே இருக்கும் மக்களே உங்களுக்கு. ஸோ மெட்டீரியல் எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு மெட்டீரியல் வந்து உங்களுக்கு இப்படிதான் இருக்கும். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கிளாஸ்ல எடுத்த மெட்டீரியல்ஸ் இருக்கும். கிளாஸ்ல எடுத்த கண்டென்ட், கிளாஸ்ல சொல்ற எக்ஸ்ட்ரா பாயிண்ட் ஆட் பண்ணியிருப்போம். அதே மாதிரி கிளாஸ்ல நம்ம சொல்லாத நிறைய விஷயங்கள், இன்னும் நிறைய ஸ்டாட்டிக் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸும் இதுல நம்ம கவர் பண்ணியிருப்போம் மக்களே. இங்கிலீஷ்லயும் இருக்கும், தமிழ்லயும் இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி டெஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 25 கொஸ்டின் வாரம் வாரம் கொடுப்போம். இதுல வந்து உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் வைஸ், மேட்ச் த ஃபாலோயிங், அதே மாதிரி சூஸ் த கரெக்ட் பேர், இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுலயும் உங்களுக்கு ஆன்சருக்கு எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருப்போம். ஸோ உங்களுக்கு இதுல நீங்க ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா 944, அதாவது 9445275642 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு 750 நீங்க ஜிபே அல்லது போன்பேல பே பண்ணி இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சா போதும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ என்ன எக்ஸாம், அதாவது டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ரயில்வே என்ன எக்ஸாம் படிச்சிருந்தாலும் இது மட்டுமே போதுமான மகளே. பாண்டிச்சேரி ஃபயர் கார்டு படிச்சிருந்தாலும் இதுவே போதுமானது. ஓகேவா? ஸோ யாரெல்லாம் ஜாயின் பண்ணலையோ சீக்கிரமா ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்மளுடைய மிஷன் ரீஸ்டார்ட் குரூப் 1 and 2 டெஸ்ட் பத்தி பாத்துடலாம் மக்களே. குரூப் 1 and 2 டெஸ்ட் பேட்ச் டிசம்பர் 30ஆம் இருந்து ஆரம்பிக்க போகுது. ஸோ நிறைய பேர் வந்து சார் ஜனவரில இருந்து ஆரம்பிங்க அப்படின்னு மாதிரி கேட்டிருக்கீங்க. ஸோ டேட் போஸ்ட்போன் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற சொல்றேன். அப்படி போஸ்ட்போன் பண்ணாலும் ஜான் ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து நம்ம ஆரம்பிச்சிருவோம். ஸோ மொத்தம் 48 டெஸ்ட் மக்களே. நியூ சிலபஸ் பேஸ் பண்ண டெஸ்ட், ஸ்கூல் புக்கு, சிலபஸ் டெஸ்ட், பாலிசி நோட்ஸ், பட்ஜெட் வைஸ் டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட் எல்லாமே இன்க்ளூட் ஆகும். ஸோ இதுல ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க 2699 வந்து பே பண்ணிட்டு, இந்த நம்பர் பே பண்ணிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். இது நமக்கு ஒரு வாரத்துக்கு 2 டெஸ்ட் இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்மளுடைய கமெண்ட் யுவர் ஆன்சர் செக்ஷன் போயிடலாம் மக்களே. இந்த மிஸ்ஸிங் நம்பருக்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ 41 அப்படிங்கிறதா சரியான விடை. ஸோ இன்னைக்கான கேள்வி பார்த்துடலாம். சோ கோகிலத்தை நான் விடுப்பேன், கோகுலமும் காக்கை இனமாகி வலியானுக்கு அஞ்சுமே. இதில் கோகிலம் எனப்படுவது யாரு? இதற்கான சரியான விடையை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மக்களே. அதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. ஏன்னா உங்களுடைய லைக்ஸ் தான் என்னுடைய மோட்டிவேஷன். அதை மறக்காம லைக் பண்ணுங்க மக்களே. ஸோ நெக்ஸ்ட் நம்மளுடைய சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற ஒரு டெலகிராம் பேஜ் இருக்கு. இந்த டெலகிராம் பேஜ்ல பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருவேன். மறக்காம கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுல நம்ம டெய்லி குவிஸ் போடுவோம், நியூஸ் பேப்பர் கட்டிங் போடுவோம். அதே மாதிரி நோட்டிபிகேஷன் வந்தா உடனே அப்டேட் பண்ணிடுவோம். அதனால மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க மக்களே. இவ்வளவு நேரம் நிறைய விஷயங்கள் பார்த்தோம். ஒரு டைம் எல்லாத்தையும் ரிப்பீட் பார்த்தலாம். என் கூட சேர்ந்து நீங்களும் ஆன்சர் போடுங்க. நமக்கு உருண்டை வடிவ பீங்கான் மணி எங்க கண்டெடுக்கப்பட்டது அப்படின்னா வெம்பக்கோட்டையில. அடுத்த கேள்வி கென் பெட்டுவா அந்த நதி இணைக்கும் திட்டம் எங்க அடிக்கல் நாட்டப்பட்டது அப்படின்னா மத்திய பிரதேசம் காஜுராகோல.
ஷியாம் பெனிகல் அப்படிங்கிறது வந்து யாருன்னு நமக்கு திரைப்பட இயக்குனர்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் ஹனுக்கா ஃபெஸ்டிவல் வந்து ஜூஸ்க்கானது இஸ்ரேல்ல கொண்டாடுவாங்க. ஃபோர்ப்ஸ் அந்த 100 இதுல வந்து இந்தியால உள்ள 3 பேர் இருக்காங்க மக்களே. இந்த பேட்மிண்டன் போட்டி எங்க நடைபெற்று அப்படின்னா பெங்களூர்ல. அடுத்த கேள்வி வீர குழந்தைகள் தினம் டிசம்பர் 26. வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு மக்களே. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் என்னுடைய பூஸ்ட், போனிட்டா, ஹார்லிக்ஸ், மைலோ, காம்ப்ளான் எல்லாமே. அதனால எப்படி இருந்தா அப்படி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. டெலகிராம்ல போடுற குவிஸ் எல்லாரும் மறக்காம அட்டன் பண்ணுங்க மக்களே. மீண்டும் நாளை காலைல 5 மணிக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு.